வாழவழி தெரியவில்லை எனக்கு, வாழவழி தெரியவில்லை, என் வாழ்க்கையின் பாதையில் வழி தெரியாமல் நிற்கிறேன். என் முடிவும் இதுதானே, இதுதானே, இதுதானே. ஏன்பா இப்படி எங்களெல்லாம் விட்டுட்டு எப்படிப்பா? இல்ல, எனக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சிடுமா. எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா சார். என்ன பிரதாப், ஹோட்டல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஏசப்பா தயவுல நல்லாவே போகுது. ஆமா, நீ எப்படி இருக்க? ஒன்றும் விசேஷம் இல்லைப்பா, அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. 2 சாப்பாடு பார்சல் வேணும்பா. தம்பி, 2 சாப்பாடு பார்சல் பண்ணு. ஆமா, நீ நல்லா தானப்பா இருந்த, அப்படி ஏன்பா இப்படி சலிச்சுக்கிற? கடையை இடம் மாத்தினதுக்கு அப்புறம் வியாபாரமே சரியில்லைப்பா, சுமாராக தான் போகுது. நீ என்னப்பா புது வீடு காருன்னு செட்டில் ஆயிட்ட? பா, புது வீடுனாலும் பேங்க்ல லோன் எடுத்து தான் கட்டிக்கிட்டு இருக்க. மாசம் மாசம் பேங்க்குக்கு டியூ கட்டுறதே கஷ்டமா தான்ப்பா இருக்கு. கடனை முழுசா முடிச்சாதானே வீடு நமக்கு சொந்தம். வாப்பா, அவர்கிட்ட கொடு. கையில காசு இல்ல, அப்புறமா தரட்டுமா? பரவாயில்லப்பா, நம்ம கடை தானே, எப்ப வேணாலும் கொடு. இந்தா. வேண்டாம்ப்பா, இது சாப்பாடு கொடுத்ததே போதும்பா. வேண்டாம்ப்பா, காசு வேண்டாம்ப்பா. அட வேண்டாம்ப்பா, சொன்ன புடி புடி. உனக்கு முடியும் போது கொடுத்தா போதும். போயிட்டு வா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரிப்பா. டேய், ஏய், அங்க பாருடா, தண்ணி வைக்காம இருக்கு பாரு. ஏய், என்னப்பா? ஏய் ஏய் டேய் தம்பி, என்னப்பா பண்றீங்க? ஐயா, நாங்க நெடுஞ்சாலைத்துறையில இருந்து வந்திருக்கோம். ரோட விரிவாக்கம் பண்றாங்க. உங்க கடையில பாதி தூரம் வரைக்கும் ரோடு வந்துரும். என்னப்பா சொல்றீங்க? யாருமே எந்த தகவலுமே கொடுக்கலையே. இத நான் கஷ்டப்பட்டு வாங்கின இடம்பா. சார், மேல இருந்து அளந்துட்டு வர சொல்லிருக்காங்க. கூடி சீக்கிரமே நோட்டீஸ் வரும் சார். தம்பி தம்பி, இருந்த ஹோட்டலும் போயிடுச்சு. வேலைக்கு போய் 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்படியே இருந்தா எப்படிங்க? இந்த ஹோட்டலை நம்பிதான் வீட்டுக்கு கடன் வாங்கணும். ஹோட்டலும் போயிடுச்சு, இப்ப வீடும் போக போகுது. அடுத்த மாசம் பணம் கட்டாட்டி இந்த வீட்டையும் ஏலம் விட போறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்குங்க இப்படி போனதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க போறீங்க? அடுத்த மாசம் காலேஜ் ஃபீஸ் கட்டாட்டி இவ காலேஜுக்கும் போக முடியாதுங்க. என்னங்க பண்றது? மா, நீ போய் படுமா, காலையில பேசிக்கலாம். வாழவழி தெரியவில்லை எனக்கு, வாழவழி. தொழில் இல்லாட்டி இப்படி அங்க முடிவெடுக்கிறது? எங்களை பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லைல்ல. கஷ்டப்பட்டு வாங்கின ஹோட்டல் போயிடுச்சு.
அடுத்த மாசம் வீடும் போக போகுது. இனிமே வேற வேலைக்கு போகணும்னா வேற வேலையும் தெரியாது. அதான் வாழவே முடியாத மாதிரி. அப்பா, அந்த ஹோட்டல், இந்த வீடு எல்லாமே நமக்கு ஏசப்பா கொடுத்தது தானேப்பா. இந்த வசதி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எப்பவுமே அவரை தேடினீங்க. ஆனா இந்த வசதி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஹோட்டல்ல தானேப்பா அதிக நேரம் இருந்தீங்க. அவருக்கான நேரம் கொஞ்சம் கூட கொடுக்கலையேப்பா. ஹோட்டல்ல தானேப்பா அதிக நேரம் இருந்தீங்க. உண்மைதாமா. ஏசப்பா எப்ப ஹோட்டல் தந்தாரோ அதுல இருந்து அவரை தேடுறதே குறைஞ்சு போச்சு. இப்பதாமா எல்லாமே உணர்றேன். ஆனா இப்ப எல்லாமே கைமீறி போயிடுச்சேம்மா. அப்பா, இப்ப கூட நம்ம ஜெபிக்கலாம்ப்பா. நாம அவரை தேட மறந்திருந்தாலும் அவர் நம்மள மறக்கிறதே இல்லப்பா. ஆமாங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அன்பு இப்ப இல்லாம தானங்க இருக்கு. ஆமாமா, இந்த கஷ்டமான சூழ்நிலை அவர் நம்மள சீர்படுத்த கொடுத்ததா கூட இருக்கலாம். இனி எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர்தாமா நமக்கு எல்லாமே. என் மகனே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அம்மா, அம்மா எங்க? அம்மா கிச்சன்ல இருக்காங்கப்பா. மா மா அம்மா, என்னம்மா? அப்பா கூப்பிடுறாங்க. என்னங்க? காலேஜ்ல என் கூட படிச்ச ஃப்ரெண்டோட பையன் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கா. வர சொன்னாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க. ஹலோ, சொல்லுங்க. நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம் சார். அடுத்த வாரத்துக்குள்ள நீங்க பணத்தை கட்டினீங்கன்னா உங்க வீட்டை மீட்டுக்கலாம். அப்படி இல்லனா வீடு ஏலத்துக்கு போய்டும் பாத்துங்க. ஏற்கனவே நாங்க நோட்டீஸும் அனுப்பியிருக்கோம். இப்ப ஜஸ்ட் ரிமைண்ட் பண்றதுக்கு தான் இந்த கால். என்னாச்சுங்க? யார் போன்ல? அது ஒண்ணு இல்லம்மா, பேங்க்ல இருந்து இந்த வாரத்துக்குள்ள பணம் கட்ட சொல்லி சொன்னாங்க. அதான். நீ ஏமா பயப்படுற? நம்ம வீடு நம்மள விட்டு எங்கேயும் போகாது. நேத்து ஏசப்பா தெளிவா பேசுனாங்க. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு. ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நாம எதுக்குமா பயப்படணும்? சரிங்க. அப்பா, எனக்கு கூட பயமே இல்லப்பா. கண்டிப்பா ஏசப்பா ஏதோ அற்புதம் பண்ண போறாங்க. கண்டிப்பாமா. சரி, நான் அந்த தம்பி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. அங்கிள், நான் இன்னும் 1 வருஷம் தான் பாரிஸ்ல இருப்பேன். போதும் அங்க இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம். அதனால நான் இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன். உங்களுக்கு தான் ஹோட்டல் அனுபவம் இருக்கே. கொஞ்சம் பணம் போட்டா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம்னா எவ்வளவு ஆகும் வினோத்? மொத்தமா 50 லட்சம் ஆகும். அதுல நீங்க ஒரு 10 லட்சம் போடுங்க. பட் ஹோட்டலை நீங்க தான் பாத்துக்கணும். வர லாபத்துல 50-50. என்ன அங்கிள் யோசிக்கிறீங்க? நீங்க நடத்தின ஹோட்டல்ல வந்த லாபத்தை விட இந்த ஹோட்டல்ல பல மடங்கு வரும் அங்கிள். அது தெரியும் வினோத். எதுக்கும் நான் காலையில சொல்லவா? சரி அங்கிள், நான் அடுத்த வாரம் பாரிஸ் போயிடுவேன். அதுக்குள்ள சொல்லிட்டீங்கன்னா பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். ஓகேப்பா. சரி அங்கிள், அப்ப நான் கிளம்புறேன். போலாம்ப்பா. எங்க? இந்தாங்க. என்னங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நாம இருக்கிற நிலைமையில திடீர்னு 10 லட்சம் ரூபாய்க்கு எங்கெங்க போறது? இல்லம்மா, இதுக்காக நான் ப்ரே பண்றப்ப ரொம்ப சமாதானமா இருந்துச்சு. அவரே கூட இருந்து இந்த காரியத்தை முடிச்சு கொடுப்பாருன்னு தோணுது. ஆனா எப்படி முடிப்பாருன்னு தான் தெரியல.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப இவ்ளோ நம்பிக்கையா இருக்கும். காரணம் ஏசப்பா தாங்க. கண்டிப்பா. டேய் பிரதாப், எங்க போயிட்டு இருக்க? சரி, எப்படிடா இருக்க? கடைக்கு போயிட்டு இருக்க மகேஷ். நீ எப்படி இருக்க? ஏசப்பா தயவுல நல்லா இருக்கேன்பா. என்ன பிரதாப், ஏசப்பா தயவுன்னுலாம் பேசுறேன்னு பாக்குறியா? அன்னைக்கு உன்னுடைய ஹோட்டலுக்கு வந்தப்ப நான் எப்படி இருக்கேன்னு கேட்டப்ப நீ ஏசப்பாவுடைய தயவுல நல்லா இருக்கேன்னு சொன்னியே, ஞாபகம் இருக்கா? பிரதாப், எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஏசப்பா தயவுல எல்லாம் நல்லா போகுது. ஆமா, நீ எப்படி இருக்க? அப்பதான் நான் யோசிச்சேன், நாமளும் ஏன் ஏசப்பாவை தேடக்கூடாதுன்னு. அப்போ மாறினதுதான்ப்பா என் வாழ்க்கை. இப்போ நான் 7 இடத்துல சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அப்புறம் இதுல ஒரு 20 லட்சம் ரூபாய் இருக்கு. உன்னால முடிஞ்சா மட்டும் நீ திருப்பி கொடுத்தா போதும். இந்தா, இத வச்சுக்க. வேண்டாப்பா. அட வச்சுக்கப்பா, வை. இந்தா புடி. எதுக்கு? புடி. உன்னுடைய நிலைமை எனக்கு தெரியும் பிரதாப். இப்ப நான் உன் வீட்ல இருந்தா வரேன். அன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு நீ எண்ணி கூட பார்க்காம அள்ளி கொடுத்த. முக்கியமா நம்ம கூடவே இருக்கிற ஏசப்பாவை அறிமுகம் செஞ்சு வச்ச. இப்ப நீ இந்த உதவியை ஏத்துக்கலனா என்னால நிம்மதியா வாழ முடியாது பிரதாப். மகேஷ், நாளைக்கு அந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடு. அப்புறம் 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல கட்டி வீட்டையும் மீட்ரு. 10 நாளைக்கு முன்னாடி தான் ஜெபிக்க ஆரம்பிச்சோம். நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கேன்னு ஏசப்பா சொன்னாரு. அப்பவே எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஏசப்பா நம்ம கூட இருக்கிறப்ப எப்படி நம்ம கஷ்டப்படுறத பார்த்து சும்மா இருப்பாருன்னு தோணுச்சு. கண்டிப்பா ஏசப்பா அற்புதம் செய்வாருன்னு நம்பினேன். அதிசயம் செஞ்சிட்டாரு. சரி சரி, நான் போகும்போது உன்னை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறவா. ஏறுப்பா. கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குடும்ப ஆசீர்வாத நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் யோவான் 14:27 உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எனக்கு அருமையானவர்களே, பயம் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. அதே நேரத்தில் கலக்கமும் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பல நெருக்கங்கள், பல உபத்திரவங்கள் காணப்படலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நமக்குள்ள பயம் காணப்படலாம். இப்போ ராத்திரி ஏன் வருது, ராத்திரி வந்து எனக்கு கண்களுக்கு நித்திரம் இல்லையே, பயத்தின் ஆவி என்னை ஆட்கொண்டிருக்கதேன்னு சொல்லி நீங்கள் நினச்சி கொண்டிருக்கலாம். பயம் நமக்குள்ள காணப்படக்கூடாது. அதே நேரம் கலக்கமும் நமக்குள்ள காணப்படக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு சகோதரி என்ன பார்க்க வந்திருந்தா. ஒரு வாலிப பிள்ளை, அவளுக்கு திருமணத்துக்கான காரியங்களே செய்திருக்கிறாங்க. அப்போ நான் என்ன காரியத்துக்காக நீ என்ன பார்க்க வந்திருக்கான்னு சொல்லி கேட்டேன். அக்கா, நான் ஜோம் பண்ணணும்னு சொன்னான். உடனே சரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டானே, எனக்கு திருமண காரியங்கள் ஒழுங்காகி இருக்குது, எனக்கு மே மாதத்தில் எனக்கு திருமணம் அப்படின்னு சொன்னான். சரி, அது நல்ல காரியம் நடக்கிறது, ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணியிருக்கார் என்று சொல்லி நான் சொன்ன போது அவள் என்னிடத்துல சொன்னாள், அக்கா, என்னுடைய வீட்டில் என்ன அப்பா அம்மா இருக்கிறாங்க. அப்பா வந்து உப்பு தொழில் செய்கிறாங்க, தினமும் தொழிலுக்கு போயிடுவாங்க. ஆனால் நல்லா குடிப்பாங்க, தினமும் தொழிலுக்கு போயிடுவாங்க, நல்லா குடிப்பாங்க, கையில் காசு இருக்கும், எதுவும் எங்களுக்கு தரமாட்டாங்க. அப்போ என்ன செய்வாங்க, அவங்களே வச்சுக்கிடுவாங்க, அவங்க எங்கள் வீட்டில் அவங்க தனியாக சமையல் பண்ணுவாங்கன்னு சொன்னான். எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டு. எப்படி ஒரு குடும்பம் தானே, அப்பா அம்மா, நீங்கள் 4 பிள்ளைகள், 2 பிள்ளைகள் திருமணம் ஆகிருக்கு, இது 3ஆவது பிள்ளை, இன்னொரு பெண் பிள்ளை இருக்கா. அப்போ எப்படின்னு கேட்டேன். இல்லை, எங்கள் அப்பா எங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்னா. உடனே அப்போ என்ன அப்படின்னு கேட்டேன். அப்பா தனியாக சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு
காசை கையில் வச்சுக்கிடுவோம். அம்மாவுக்கு கொடுக்க மாட்டாங்க. அம்மாவும் நாங்களும் தனியாக இருக்கோம் அந்த வீட்டில். எங்களுக்கு தனி சமையல், அவங்களுக்கு தனி சமையல். இப்போ எனக்கு திருமண காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு பண்ணியிருக்கு. இப்போ திருமணத்துக்காக காரியங்களை செய்யணும். அதே நேரத்தில் ஒரு செயின் பேங்கில் இருக்குது, எதை திருப்பணும். இப்போ அப்பாட்ட பணம் கேட்டால் அம்மா ஏதாவது தேவைக்கு அப்பாட்ட பேசுவாங்க. அப்படி பேசும்போது பணம் கேட்டால் நான் ஒன்றும் தரமாட்டேன், நான் கல்யாணத்துக்கெலாம் வரமாட்டேன், என்ன நீ கூப்பிடாத நான் வரமாட்டேன், ஏன்ட்ட யாரும் பைசா கேட்கக்கூடாது, நான் ரூபா தரமாட்டேன், அப்படின்னா நீங்களே எல்லாம் செய்து கொள்ளுங்கன்னு சொல்லி அப்பா அப்படி சொல்கிறாருன்னு சொல்லி எந்த பிள்ளை கலக்கத்தோடு இருந்தா. அப்போ நான் சொன்னேன், ஒரு வீட்டில் இருந்தால் அப்படி 2 குடும்பமாக இருக்காங்க, அப்பா தனி சமையல், அம்மா தனி சமையல். ஆமாம், இது பல வருடமாக நடந்து கொண்டிருக்குது, அப்பா எதுவும் கண்டுக்கிட்டதே இல்லை. இப்போ நான் சொன்னேன், நீ கவலைப்படாத, நீ கலங்காத, இன்னும் திருமண நாள்னு கொஞ்ச நாள் தானே இருக்குது, அப்பா அதுக்கு எல்லா காரியம் செய்யணும்ல, தாப்ப நின்று செய்யணும்ல, அப்பா செய்ய மாட்டேன்னு சொல்கிறாருன்னு சொல்லி அவள் கலங்கி என்கிட்ட வந்து சொல்கிறா. அப்போ நான் சொன்னேன், நீ ஏசப்பா உனக்கு அப்பாவாக இருக்காரு, நீ ஏசப்பா பிள்ளை தானான்னு கேட்டேன். ஆமாம், நான் ஏசப்பா பிள்ளை தான். நீ வேதத்தை வாசி, நீ ஜெபம் பண்ணு, ஆண்டோட பிள்ளையாக நீ இரு ஜெபம் பண்ணு, ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் நீர் எனக்கு அப்பாவாக இருந்து என் திருமணத்தை நடத்தி வையும், நீ கவலைப்படாத, நீ கலங்காத, என்ன செய்வேன்னு சொல்லி கலங்காத, ஆண்டவர் உனக்காக வழியில் திறப்பார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னோடனே அவள் என்ன அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா. சொல்லி ஜெபம் பண்ணேன், ஏசப்பா உனக்கு அப்பாவாக இருந்து உனக்கு எல்லா காரியத்தையும் நடத்துவார், நீ அப்படி கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு, இயேசுவே நீர் எனக்கு அப்பாவாக இருந்து என் திருமண காரியத்தை நடத்தி தாரோம், நல்லபடியாக நடத்தி தாரோம் ஆண்டவரே, நீர் வந்து என் திருமணத்தை நடத்தும் ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, என் திருமணத்தை நீர் நடத்துன்னு சொல்லி கேளு, ஆண்டவர் நடத்துவாருன்னு சொல்லிவிட்டேன். ஒரு கலக்கத்தோடு வந்திருக்கா, அவள் கவலையோடு கூட வந்து நிற்கிறா. தன்னோட திருமண காரியம் நடக்கணுமே, தகப்பனார் உதவி செய்யணுமே, பணத்தேவைகள் இருக்குதே, உதவி செய்யணுமேன்னு சொல்லி இப்போ ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுங்க, இதயம் கலங்காது இருப்பதாகன்னு சொல்கிறாரு. இப்போ அவளிடத்துல நான் சொன்னேன், நீ ஒன்றுக்கு கவலைப்படாத, அதான் ஆண்டோட சமத்தில் நீ வைத்து ஜெபம் பண்ணு, ஆண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவாய் நடத்தி தருவார் அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். இன்றைக்கி எத்தனை குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் தகப்பனார் முன்னே நின்று செய்யணும். சில வீட்டில் தகப்பனார் செய்கிறதில்ல, அதனால் குடும்பத்தில் கலக்கம். ஒருவேளை நீங்களும் கூட இப்படி கலங்கின நிலைமையில இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை முன் வச்சு காரியங்கள் செய்யுங்க, நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டவர் பிள்ளையோட திருமண காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்ம கலங்கக்கூடாது, நமக்கு ஏசப்பா இருக்கிறாரு, அவர் நமக்கு போதும். பயத்தின் ஆவினால் பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா? பயத்தின் ஆவி உங்களை விட்டு வெளியேறணும். இயேசுக்கு உங்களோட வாழ்க்கை ஒப்பு கொடுத்து, இயேசுவே இந்த பயத்தின் ஆவி என்னை விட்டு வெளியேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கும்போது இயேசுடைய ரத்தம் உங்களை கழுவி இந்த பயத்தின் ஆவிலிருந்து விடுதலை கொடுக்கும். எனக்கு அருமையானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால், தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். 23ஆம் சங்கீதத்தில் நம்ம 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். தாவீது சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன் தான். ஆனால் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். அப்போ ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்தார். 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவரீ என்னோடு இருக்கிறீர், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் நீர் என்னோட இருக்கிறீர். தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறாரு. அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீது தன் தகப்பனுடைய ஆடுகளை அன்னைமார்கள் மேய்த்து கொண்டிருக்கார்கள். அவர்களுக்கு அவன் ஆகாரம் கொடுக்க முடியாது போகிறான், போயிட்டு வரும்போது வழியில் கோலியாத் நின்று சவால் விட்டு கொண்டிருக்கிறான். அப்போ பெலிஸ்தர் தேசத்தில் உள்ளவன் கோலியாத்து. இந்த கோலியாத் சவால் விடுறான், உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்க, என்னோட யுத்தம் பண்ணும்படியா நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்கிறான். அப்போ இஸ்ரேல் ஜனங்க எல்லாரும் கலக்கமடைஞ்சு இருக்கிறாங்க. தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தபடினால தாவீது சொல்கிறான், நான் இவனோடு கூட யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அவன்கிட்ட எந்த கலக்கமும் இல்லை, பயமும் இல்லை. அந்த உருவத்தை பார்த்தோ கோலியாத்தை பார்த்தோ அவன் பயரில் அவன் சொல்கிறான், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாய
கர்த்தருடைய நாமத்தினால நான் உன்னிடத்துல வருகிறேன் என்று சொல்றான். ஆண்டவர் அவங்களோட இருந்தபடினால அந்த பெரிய கோலியாத்தை ஒரே குளங்கள்ல வீழ்த்தினான். அப்போ தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். தாவீது அந்த கோலியாத்தை கண்டு பயரல, அவனுடைய இருதயம் கலங்கலை. அப்போ ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கணும். இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கும்போது தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். பெரிய கோலியாத்தை கண்டு அவன் பயப்படலை, தைரியமாக போனான். நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனையின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால நான் உன்னிடத்தை வருகிறேன் என்று சொல்லி ஒரே குளங்கள்ல அந்த கோலியாத்தை வீழ்த்து தள்ளினான். எனக்கு அருமையானவர்களே, தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தது போல நம்ம கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் கூட கர்த்தர் இருக்கணும். நம்ம ஆண்டோட பிள்ளையாக இருக்கணும். ஆண்டவருக்கு என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நம் ஆண்டோட பிள்ளையாக இருக்கும்போது நம்முடைய உள்ளத்தில் கலக்கம், பயம், திகில் இதெல்லாம் வராது. அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீது சொல்கிறான், அவர் என்ன புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணிகள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். தேவர் என்னோட இருக்கிறீன்னு சொல்கிறான். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கணும். இப்போ நம்மோடு கூட இருக்கும்போது பொல்லாத பிசாசு நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணாது, பயத்தின் ஆவி நம்மை தொடாது, எதுவும் நம்மை வேதனைப்படுத்தாது. நீங்கள் ஏதோ ஒரு கலக்கத்துக்கு மத்தியில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனைனால நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனையால் உங்களுக்கு அருமையானவர்கள் வியாதி படுக்கையில் இருக்கிறது நிமித்தமாக அந்த வியாதி படுக்கை மாறுமான்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இயேசுவிடத்தில் வரும்போது ஆண்டோட வல்லமை தொடும்போது அந்த வியாதி மாறும், அற்புதம் நடக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணுமேன்னு சொல்லி நீங்கள் கலக்கத்து மத்தியில் நிற்கலாம். ஆண்டவர் நோக்கி செவிங்க, ஆண்டவரிடத்துல உங்கள் பாரத்தை வைங்க, உங்களுடைய வேதனைகளை வைங்க. இப்போ ஆண்டவர் மாற்றுவார். உங்களுக்கு அருமையானவங்க உங்களை பல விதத்தில் தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் நம்பின மக்களால் மோசம் போன நிலைமையில நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். நான் உங்களை இப்படி நினைக்கலையே, இப்படி ஏமாற்றிட்டாங்களே, நம்ம பணத்தை எடுத்துட்டாங்களே, சொத்தை எடுத்துட்டாங்களேன்னு சொல்லி கலக்கத்து மத்தியில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கை இயேசு மேலே இருக்கும்போது அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நாம் கர்த்தரை சார்ந்து நிற்கணும். நாம் கர்த்தரை சார்ந்து நிற்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அருமையானவர்களே, யோபுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோன்னா, யோபுடைய வாழ்க்கையில் யோபு எல்லாவற்றையும் இழந்து போகிறான். ஒரே நாளில் 10 பிள்ளைகளையும் இழந்து போனான், குடும்பத்தை இழந்துட்டான். மனைவி சொல்கிறா, தூசித்து ஜீவனை விடும். யோபு கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தான். யோபு கர்த்தர் மேலே உறுதியான விசுவாசத்தோட நம்பிக்கையோடு கூட இருந்தான். அதே நேரத்தில் யோபுடைய வாழ்க்கையில் அவன் 10 பிள்ளைகளை இழந்து போனான். எல்லாவற்றையும் இழந்தாலும் கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய நாமத்துக்கு தோத்துறன்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் நான் ஆண்டவர் விட்டு பின்வாங்கவே மாட்டேன், அந்த பாடுகளிலையும் நான் உத்தமமாக நிற்பேன்னு சொல்லி யோபு நின்னார். இப்போ ஆண்டவர் கூட இருந்தார், யோபோடு கூட ஆண்டவர் இருந்தார். யோபு இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் அவனுக்கு திரும்ப கொடுத்தாரு. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில கலக்கத்துக்கு மத்தியில் நின்று கொண்டிருக்கீங்களா? உங்கள் சொத்தை இழந்துட்டீங்களா? உங்கள் குடும்பத்தை இழந்து நிற்கிறீங்களா? உங்கள் வருமானத்தை இழந்து நிற்கிறீங்களா? இல்லை உங்கள் தொழிலை இழந்து நிற்கிறீங்க, வியாபாரத்தை இழந்து நிற்கிறீங்களா? உங்கள் வேலையை இழந்து நிற்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்போது ஆண்டவர் இங்கே இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கு திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நாம் தினந்தோறும் வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி அவருடைய பிள்ளையாக நாம் வாழும்போது தாவீதோடு கூட இருந்த கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நாம் ஜெபிப்போமா? இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவரே, நீ கொடுத்த நல்ல செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவரே நீ பேசினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரே, கலக்கத்தோடு ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளை நீ கண்ணை வைக்க பாரும் ஆண்டவரே. ஐயா, பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நீ கண்ணை வைக்க பாரும் ஆண்டவரே. தேவரி, இருதயங்களிலே காணப்படுற கலக்கங்கள், ஆண்டவர் வியாதியை குறித்த கலக்கங்கள் இயேசு நாமத்தினாலே மாறட்டும். கடன் பிரச்சனைகளை குறித்த கலக்கங்கள் இயேசு நாமத்தினாலே மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, கடன் பிரச்சனை நிமித்தமாக ஆண்டவர் கலங்கி கொண்டிருக்க கலக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்க கலக்கங்கள்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவை உம்மீது நம்பிக்கையாக இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகள் உம்மீது நம்பிக்கையாக இருக்கட்டும். உண்மை இதயத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, உமக்கென்று சொல்லி சாட்சியாக நிற்க உதவி செய்யும்.
ஆண்டவரே யோபு உத்தமத்துல உறுதியாய் நின்னது போல ஆண்டவரே இந்த பிள்ளைகளும் உத்தமத்துல உறுதியாய் நிற்க கர்த்தர் கிருபை கொடுவோம் ஆண்டவரே பாடுகளிலும் ஆண்டவரை பின்பற்றி வர கர்த்தர் கிருபை கொடுத்து நடத்தும் ஆண்டவரே. யோபு இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டது போல இந்த பிள்ளைகளும் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்ப கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகள் இழந்து போன ஆசீர்வாதங்கள் ஒன்றும் குறைவிடாது எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுத்து நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ராத்திரி வேளையில பயத்தை கொண்டிருக்கூடிய ஆவிகள் இயேசு நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும். தற்கொலையை தூண்டக்கூடிய ஆவிகள் இயேசு நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை வாழ விடாதபடி தடை செய்கிற ஆவிகள் இயேசு நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும். குடும்பங்களை பாழடிக்கிற ஒல்லாத ஆவிகள் இயேசு நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும். குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், ஆசீர்வாதத்தை தடை செய்கிற ஆவிகள் இயேசு நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும். குடும்பங்களுக்குள்ளே நன்மையான காரியங்களை வாய்க்க பண்ணும். எல்லா ஆசீர்வாத தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்யறதுக்காக பக்தர் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே அற்புதங்கள் நடக்கட்டும். வியாதி படுக்கிற பிள்ளைகளை தொடுவீராக. வியாதி படுக்கைகள் மாறட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகள் மாறட்டும். வறுமை நிலைமைகள் மாறட்டும். ஏழ்மை நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தினால நிறைத்து ஆசீர்வதியும். ஆவிக்கிற வாழ்க்கையிலும் உலகப்புறமான காரியத்திலும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. சாட்சியாக நிறுத்தும். நீர் அப்படி செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கலக்கங்களை மாற்றுகிறவர். நமக்குடைய இருதயத்தில் காணப்படுற பயத்தை தேவன் மாற்றுகிறவர். நாம் தினந்தோறும் வேத வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழும்போது நாம் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.